நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டிஎன்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு வாரியம் இருக்கு. இந்த அரசு கட்டுப்பாட்டு வாரியத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் வந்து விட்டிருக்காங்க. இதுக்கான கடைசி தேதியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பிப்ரவரி 20 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப இதுக்கான டேட்டை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டும் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் கிட்ட வந்து நமக்கான கால அவகாசத்தை கொடுத்து 28ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மல்டிப்ளா எந்த லொகேஷன்ஸ்ல வேணாலுமே இதுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்புகளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன? எப்படி எப்படிலாம் விண்ணப்பிக்கணும்? ஸோ எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன். மெயினா என்ன ஜாப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான். ஸோ பேசிக்கா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும், டைப்பிங் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். அது இங்கிலீஷா இருந்தாலும் பரவால்ல, தமிழா இருந்தாலும் பரவால்ல. 2ல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து உங்களுக்கான ஒரு டைப்பிங் நாலேட்ஜ் அப்படின்றது இருக்கணும். ஸோ இது போக உங்களுக்கான சேலரிலாம் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ இது சார்ந்து வரக்கூடிய உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்ற மாரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எப்படி விண்ணப்பிக்கிறது? லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன். அஸ் யூசுவல் நம்ம வெப்சைட்டோட லிங்க் தான். ஸோ அத நீங்க தொட்டு வெப்சைட்குள்ள வந்து டைரக்ட்டா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு 7 நாள். ஸோ நீங்க இன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜெராக்ஸ வந்து நீங்க எடுத்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு போஸ்ட்டும் வந்து பண்ணணும். ஆஃப்லைன் மெத்தட் தான் அப்ளை பண்றது. ஆன்லைன் மெத்தட் கிடையவே கிடையாது. ஓகே எப்படின்றத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா என்ட்ரி வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டோட பயோ டைவர்சிட்டி பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேபி இந்த உயிரியல் அமைப்பு அந்த மாரி சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த பயோ டைவர்சிட்டி பக்கத்தில நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசு கட்டுப்பாட்டு வாரியம் தான். நீங்க பயப்பட வேண்டாம். டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ல டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்ல தான் தமிழ்நாடு பூரா அக்ராஸ் இருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி 28 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. மேபி நெறைய பேர் இந்த பழைய நோட்டீஸ் பார்த்துருந்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 20 தான் வந்து போட்டிருக்கும். ஆமா 20 தான் குடுத்திருந்தாங்க. பட் ஆனா கொஞ்சம் நெறைய பேர் அப்ளை பண்ணல. கால அவகாசம் கூட வேணும் அப்படின்றதுக்காக இப்ப டேட்ட வந்து திரும்பவும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கு. நான் அதையுமே உங்களுக்கு வந்து போக போக சொல்றேன். இது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் அப்படின்றதுக்கான வேலை தான். நெக்ஸ்ட் இது வந்து ஆஃப்லைன்ல தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க வந்து போறீங்க. மாச சம்பளம் அப்படின்றது ரூ. 21,100 அப்படின்றது அப்ராக்ஸா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 28 அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பாக்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஒரு அஃபிஷியல் கரியர் பேஜ், நோட்டீஸ் பிளஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒண்ணு இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க உங்க மொபைல்லயோ, லேப்டாப்ல எதுலனாலும் நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய ஜெராக்ஸ் ஷாப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் அது ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க வந்து ப்ராப்பரா ஃபில் அப் வந்து பண்ணணும். ஸோ நான் அதுமே எப்படி நீங்க ஃபில் அப் பண்ணணும்ன்றதுமே இந்த வீடியோவோட எண்ட்லயே நான் வந்து சொல்லிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ இருக்கணும் அப்படின்னா, பேசிக்கா ஒரு டிகிரிங்க. அது வந்து என்ன டிகிரியா வேணா இருக்கலாம். ஆர்ட்ஸோ, சயன்ஸோ, இன்ஜினியரோ பிளஸ் அது போக கம்ப்யூட்டர் சம்பந்தமான நாலேஜும், டேட்டா என்ட்ரிக்கான ஸ்கில்லும் டிசைரபிளா உங்களுக்கு வந்து தேவை. கூடுதலா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதுதான் வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது குடுக்கப்பட்டிருக்கு. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களும், இன்கேஸ் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிசி, பிசி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும், எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்சேஷன் சேர்த்து உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆஸ் பெர் நார்ம்ஸ் படி குடுக்கக்கூடிய எல்லா டீட்டெயில் தான் நான் உங்ககிட்ட ஷேரும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி இதுக்கான சம்பளம் அப்படின்றது ரூ. 21,100 ஓகே. நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ யார் வேணாலும் எங்க இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க போஸ்ட் மூலியமா அப்ளை வந்து பண்ண போறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளை பண்ணிட்டோம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நேர்காணல் வச்சு தான் எடுக்குறாங்களே தவிர்த்து, இதுக்கான எழுத்துத் தேர்வு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டைப்பிங் நாலேஜும் அண்ட் வந்து உங்களோட ஸ்கிரீனிங் நாலேட்ஜ் ஐ மீன் வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வந்து எப்படி இருக்குன்றத 2மே செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப்பிங்லயும், ஸ்கிரீனிங்லயும் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு இன்டர்வியூ அப்படின்றது கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது வந்து ஜென்ரலா நீங்க அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய
குடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த வேலைகள நீங்க ஜாயினிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் வந்து 2 மெத்தட் தான். ஒண்ணு டைப்பிங் டெஸ்ட் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் அப்படின்றது இன்டர்வியூ. ஸோ இத மட்டும் நீங்க வந்து பாஸ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆக மொத்தத்தில நீங்க வந்து வேலைகள் வந்து சேர்ந்துரலாம் அப்படின்ற மாரி தான் வந்திருக்கு. ஓகே இந்த வேலைகளுக்கான அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்களா, இதுதான். நான் உங்களுக்கு ரெட் கலரா மென்ஷன் பண்ணிறேன் இப்பயும் கூட. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும். த பிரின்சிபல் சீஃப் ஃபாரஸ்ட் மெம்பர் செக்ரட்டரி, தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு, டிபிஜிபி கேம்பஸ் 2nd ஃப்ளோர். ஸோ மெடவாக்கம், சென்னைன்னு சொல்லிட்டு பின்கோடு குடுத்துருக்காங்கல்ல. இந்த பின்கோடும் பிளஸ் அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க வந்து ஆர்டினரி போஸ்ட் அனுப்பியிருக்க கூடாது. மெயினா ஸ்பீடு ரிஜிஸ்டர் இந்த 2ல எது வேணாலும் அனுப்பிக்கலாம். என்னோட தனிப்பட்ட சஜஷன் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்பீடு போஸ்ட்டே அனுப்புங்க. கொஞ்சம் அதுதான் வந்து பெஸ்ட்டாவும் இருக்கும். ஓகே. ஸோ லொகேஷன் வந்து நமக்கு எங்கெங்க இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள் குடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன பொறுத்தவரைக்கும் ஒண்ணு சென்னையிலயும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்ராஸ் இன் தமிழ்நாட்டிலயும் எங்க வேணாலுமே இருக்கலாம். ஸோ இந்த வேலைகள் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கும். ஆனா எங்க வேணாலுமே ஒர்க் வந்து இருக்கும். எந்த மாவட்டத்துல வேணாலுமே இருக்கும். ஸோ நீங்க போய் அது வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அந்த மாவட்டத்துல போய் பார்க்கறதுக்கு வில்லிங்காவும் இருக்கணும் அப்படின்றதுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கான அப்ளை லிங்க் டேபிள் வந்து நான் இங்கேயே உங்களுக்கு குடுத்திருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அப்ளை நவ் லிங்க் தெரியுது பார்த்தீங்களா? அத வந்து டச் வந்து பண்ணுங்க. ஓகே. நீங்க அத டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல கிளிக்கர் இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து வருங்க. இதுல யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த பட்டன் பாக்ஸ வந்து நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கமே, அகைன் இந்த வேலைகளுக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இத வந்து தொடுங்க. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு உங்களுக்கு வந்து தெளிவா வந்து போட்டிருக்காங்க. ஃபார்ம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. இதில லேட்டஸ்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருங்க. உங்க நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, யுஜி டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க? அது வந்து இன்ஜினியரிங்கா, சயன்ஸா என்னவோ அது வந்து குடுத்துக்கலாம். பிஜி டிகிரி முடிச்சா, இஃப் ஒரு வேளை இருந்தா அப்படின்றத குடுத்துருக்காங்க. இல்லன்னா விட்டுருங்க. அகாடமிக்ஸ் ரெக்கார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் கட்டாயம் குடுத்துருக்கணும். 10த்ல வந்து நீங்க எங்க படிச்சீங்க? ஸ்டேட் போர்டா? இல்ல வந்து சிபிஎஸ்இயான்றது. என்ன யுனிவர்சிட்டி அதாவது அந்த போர்டு, ஸ்டேட் போர்டு இந்த மாரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில எவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்க எந்த வருஷம் வந்து பாஸ் அவுட் வந்து ஆகியிருக்கீங்க, அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாங்குவேஜஸ் என்னென்ன வந்து தெரியும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியுதோ அத வந்து குடுக்கலாம். இன்கேஸ் எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னாலும் நீங்க அதையுமே குடுத்துக்கலாம். அது ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் எந்த விஷயத்தில உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ நீங்க வந்து குடுத்துக்கலாம். அதே மாணிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் இந்த காலத்த தொடணும். இல்லன்னா தேவை கிடையாது. அடுத்து வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து கேட்குறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து லோயர் கிரேடு, ஹையர் கிரேட்லாம் முடிச்சுன்னா குடுத்துக்கோங்க. அது மாரி எந்த டேட் வந்து நீங்க பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்றத குடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ நான் வந்து டைப் ரைட்டிங் வந்து நான் ஓனா தான் பழகுனேன். நான் நல்லா டைப் பண்ணுவேன். பட் நான் எந்த அகாடமிஸ்ல போய் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கல அப்படின்னா, டேட்ட மட்டும் நீங்க அந்த காலத்த மட்டும் விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கூட நீங்க அட்டாச் பண்ணக்கூடிய ஜெராக்ஸ் வந்து என்னன்னா, உங்க 10த், 12த், டிகிரி, உங்க மொபைல் நம்பரு, அட்ரஸ் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியதுக்கான அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஏதாச்சும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸோ குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்பா, அம்மா பேர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கேயுமே நீங்க வந்து குடுத்துருக்கணும். ஸோ அட்ரஸ் நீங்க வந்து எழுதியிருக்கணும். மொபைல் நம்பர் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பரு, ஜிமெயில் ஐடி, அப்பா பேரு, பிளஸ் வந்து ஆக்குபேஷன் இதெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எழுதிட்டு, நீங்க எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே சென்ட் பண்ணக்கூடாது. இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ தான் நீங்க வந்து அட்டாச் பண்ணி, நான் சென்னையோட மேடவாக்கம் அட்ரஸ் ஒண்ணு காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வரக்கூடிய 28ஆம் தேதிக்குள்ள போஸ்ட் வந்து அனுப்பியிருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு போஸ்ட்லயே நீங்க வந்து அனுப்பிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாவுமே இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கு அஃபிஷியல் டீட்டெயில். எப்படி விண்ணப்பிக்கணும்? என்ன ஏது? அப்படின்றத தெளிவா சொல்ட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளைமே பண்றேன். ஸோ இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.